நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சியினால் கும்பராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடைபெறப் போகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கேவலம்பி ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2017 வியாழக்கிழமை பகல் மணி 12:42க்கு ராகு பகவான் கும்பராசிக்கு 7ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு 6ஆம் இடமான கடகராசிக்கு மாறுகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் ஜென்ம ராசியான கும்பத்திலிருந்து விலகி ராசிக்கு 12ஆம் இடமான மகரத்திற்கு வருகிறார். ராகு 7ஆம் இடத்திலிருந்து விலகி 6ஆம் இடத்திற்கு வருவது சற்று ஆறுதலான விஷயம்தான். இதுவரை குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், சந்தேக மனப்பான்மைகள் விலகி நிம்மதி பிறக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அமைதியுடன் வாழலாம். மாணவர்களுக்கு புதிய நம்பிக்கை உருவாகும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். உறவினர்களின் ஒத்துழைப்பு கை கொடுக்கும். இப்போது 6இல் மாறியிருக்கும் ராகுவால் உடல் நலம் சற்று பாதிக்கப்படும். நேரத்துக்கு சாப்பிட முடியாத காரணத்தால் ஏற்படும் அல்சர், அலர்ஜி போன்ற தொல்லைகள் ஏற்படலாம். சிறு விபத்துக்களும் நேரலாம். தவறான நண்பர்களின் தொடர்பால் ஏற்படும் தீய பழக்கங்கள் வராமல் கவனமுடன் இருக்க வேண்டும். 6ஆம் இடம் மறைவிடம் என்பதால் ராகுவின் நேரடி தாக்குதலில் இருந்து ஓரளவு தப்பித்து கொள்ளலாம். என்றாலும் வீட்டினுள் மறைந்திருக்கும் பாம்பால் எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் அல்லவா? வியாபாரிகளுக்கு இது சிறப்பான காலமாகும். அரசியல்வாதிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நேரம் இது. வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும். ராகுவின் பெயர்ச்சியால் குடும்ப அமைதி கிடைக்கும் என்றாலும் வெளியில் இருந்து ஏற்படும் பிரச்சனைகள் அமைதியை பாதிக்கும். இனி ஜென்மராசியிலிருந்து விலகி 12ஆம் இடத்திற்கு வந்துள்ள கேது எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்று பார்க்கலாம். நிம்மதியான அமைதியான தூக்கம் தரும் இடம் 12ஆம் இடம் ஆகும். கணவன் மனைவிக்கு இடையேயான பாச உணர்வுகள் மேலோங்கும். புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்று வர காலம் கனிந்து வரும். பெரியோர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசையும் மன அமைதியை தரும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். ஆனாலும் ராகுவின் 7ஆம் பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்தில் படுவதால் விரய செலவுகள் ஏற்படலாம். அந்த செலவுகளை நாமே நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி சுப செலவுகளாக மாற்றிவிடலாம். 12இல் கேது இருப்பது வீடு வேறு எனப்படும் மோட்சத்தை அளிக்க வல்லது என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. ராகு கேது பெயர்ச்சியினால் மற்ற ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை எமது அடுத்த பதிவுகளிலே தொடர்ந்து பாருங்கள். நன்றி.